தனிமை. தனிமை என்று கூறுவது எதனை? நம்மவர்கள் தனிமை என்று நினைத்து கொண்டிருப்பது சிலரோ காதல் தோல்வியாலும், சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனை கொண்டுதான் தனிமை என்று கூறுகிறார்கள். உண்மையான தனிமை எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? நம்மை சூழ பல நபர்கள் இருந்த போதிலும் நம் மனமானது தனிமையை விரும்பக்கூடும். அதுதான் தனிமை. ஆனால் நம்மை விட்டு அனைவரும் பிரிந்து சென்ற போது ஏற்படக்கூடிய அமைதியானது அது தனிமை அல்ல, அதுதான் சுய சந்திப்பு. தனிமையில் தான் நீங்கள் உங்களை உணர்வீர்கள். நீங்கள் தனிமையை விரும்பக்கூடிய ஒருவராக இருப்பீர்களானால் உங்களை சூழ எவ்வளவு நபர்கள் இருந்த போதிலும் உங்கள் மனமானது நீங்கள் தனிமையாக இருக்கின்றீர்கள் என்பதையே உணரச் செய்யும். சிலர் தனிமையை கண்டு அஞ்சுகின்றனர். சிலரோ அத்தனிமையை பயன்படுத்தி அதன் ஊடாக தாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் என்பதனை சிந்தித்து அவர்களை வெற்றி பாதையை வழிவகுக்கின்றார்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உலகம் உங்களை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலில் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள தனிமை மிக முக்கியமானதாகும். பிரித்தோ கூறினார், தனிமை வலுவானவர்களை உருவாக்குகின்றது என்று. கார்ல் யூங் கூறினார், தனிமையை தவிர்ப்பவன் தன்னையே தவிர்க்கின்றான் என்று. தனிமை அனைவருக்குமானது அல்ல, அது தனிமையை புரிந்து கொள்பவர்களுக்கே உரித்தானதாகும். எனவே நீங்களும் தனிமையில் நான் யார், என்னை எப்படி நான் செதுக்குவது என்பதை பற்றிய கேள்விகளை கேட்டு முன்னேறுங்கள். இதனை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். விரைவில் மீண்டும் நான்